இன்னைக்கு டேயோட ஒரே செமிஃபைனல் மேட்ச் யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா நாடாக்காடு வர்சஸ் தோனி மயிலன் அறந்தாங்கி. நாடாக்காடு டீம் தான் பேட்டிங்காக பார்த்துருக்கோம். அறந்தாங்கி ஃபீல்டிங். இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். 2வது ஓவர்ல இருந்து 5வது ஓவருக்குள்ள பேட்டிங் பவர் பிளே எடுத்துக்கலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணி குவார்டர் ஃபைனல் மேட்ச்சில் 5 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன். நான் ஸ்ட்ரைக்கில் சுதன் இருக்காரு, ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. பவுலிங் ஹேண்டில் பிரசன்னா. பவர் பிளே ஓவர். லோ கேப்டா கீழே வந்துச்சு. செகண்ட் ஓவர் குயிக்கர் ஒன்றுங்க. வந்து சீரிட்டு வந்துச்சு. தேர்ட் ஒன் ஆஃப் ஸ்டெம்ஸில் நல்ல ஷாட்டுங்க, நல்ல கனெக்ஷன் இருந்துச்சு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. 2 பால் டாட்டா இருந்தாலும் 3வது பந்து 4 மாற்றி கொடுக்குறாரு மணி. வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன் இன்னைக்கு டேக்கி. ஃபோர்த் ஒன் ஸ்லோயர் ஒன் ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாரு. கீப்பர் வேகமாக போடுன்னு இந்த பால் போடுறதுக்கு முன்னாடி சொன்னார். டாட் பால் போன பால் ஒயிட் எரி பால். நோ பால் கொடுத்துருக்காங்க, ஏன்னா மேட்டுக்கு வெளியே கிளியராக தெரிஞ்சு. ஃப்ரீ ஹிட் பால். வாட் அ பவுலிங். பியூட்டி ஆஃப் பேட்டிங். நேருக்கு நேரா அம்பேர் தலைக்கு மேல 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. 4 ஓட்டங்கள். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. 10 ரன் ஆடி இருக்காங்க. நோ விக்கெட். 2 பவுண்டரி அடங்கும். அதுல இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் ஹேண்டில் சதீஷ் வந்து வெல் பிளேட். கேப்லான்னு பார்த்தா அங்கே ஒரு ஃபீல்டர் அங்கே பிடிச்சடிக்கல. சிங்கிள். செகண்ட் பால் பேக் டு பேக் 2 வைடு. சிக்கி ஷாட்டு. கண்டிப்பாக அது கிராண்டட் 2 மாறும்னு நினைக்கிறேன். எஸ் 2 ரன். தேர்ட் ஒன் இன்சைட் எட்ஜ். நல்ல தேக்கல். டாட் பால். ஸோ போன பால் ஒய்டு. 3வது ஒய்டை பதிவு பண்ணார். இந்த பந்தும் ஒய்டுங்க. 4வது ஒய்டு. அஸ்திரி மோர் இருக்குன்னா வாட்ட பவுலிங். உடம்புக்கும் பேட்டுக்கு நடுவில் ஸ்டெம்பு மேலே. லாஸ்ட் மோர் லெக் பை கிராண்டட் 1. லாஸ்ட் 1 நல்ல ஷாட்டுங்க. ஒரு கூட்டல் ஹிட்டு. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடும்னு நினைக்கிறேன். எஸ் கார்த்தி ஃபீல்டரே கொடுத்துட்டாரு. 2 கையும் தூக்கிட்டாரு. 6 இந்த ஓவரில் 8 ரன் வந்த நிலைமையில லாஸ்ட் பால் 6 அடிச்சு 14 ரன் ஓவரா மாற்றி கொடுக்குறாரு மணி. ரெண்டு ஓவர் முடிவுக்கு 24. நோ விக்கெட். எந்த விக்கெட் இது வரைக்கும் இழக்காம நிறைய பாலை இவரே பிடிச்சிக்கிட்டு இருக்காரு மணி. இந்த 12 பால்ல ஒரே ஒரு பால் தான் ஸ்ட்ரைக்குக்கு வந்தார் சுதன். அந்த பாலையும் சிங்கிள் ஆட்டு போயிட்டாரு. ஒண்ணுங்கிற மைண்ட் செட் கண்டிப்பா இருக்கும் அவர் கையில. சிக்கி ஷாட்டு. ஓ கிராண்டட் 1. செகண்ட் பால் ஒய்டு. 1க்கு 2 மாதிரி இருக்கு. செகண்ட் பால் தரையில ஆடிட்டு சிங்கிள் மாற்றி கொடுக்குறாரு மணிக்கு. ஃபுல் டாஸ் பால். பியூட்டி ஆஃப் ஹீட்டிங்க. பாட்டம் ஆஃப் த பேட்ல இருந்துச்சு. அங்க கார்த்தி கிளியர் ஆயிருச்சுங்க. 2-4 2-6 இம்ப்ரெசிவா அந்த செமிஃபைனல் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு மணி அப்படின்னு சொல்லலாம். அடிக்கப்பட்ட 6. குறிப்பிடத்தக்க விஷயம் வந்து குவார்டர் ஃபைனல் மேட்ச்ல 5 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன். சென்ஸ் ஆஃப் பவுலிங். நேரா உள்ள வந்தாரு பேட்ஸ்மேன். நடந்துட்டாரு. ஒரு பலிக்கு பலி பந்து விக்கி கையில இருந்து 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டமலக்க செஞ்சிருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் விக்கி வந்திருக்காரு. நோ பால். ஸோ ஸ்டெப் நோ தான் நான் சேகர் கேட்டாரு. பேட்டுக்கு வெளியும் போட்டிருக்காரு. ஸோ எப்படி இருந்தாலும் இது நோ பால். அடுத்த பந்து ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட் பால். இலவச அடி. வெல் பிளேட். வந்த திசையில் ஆஃப் ஸ்டெம்ஸில் தூக்கி விட்டாரு. சான்ஸ் ஃபார் டபுளான்னு பார்ப்போம். பிரசன்னாங்க 2 ரன். சான்ஸ் ஃபார் கேட்ச். அங்கே தமிழ் இருக்காரு. நல்ல டேக்கன். 3 ஓவர் முடிவுக்கு 36. 2 விக்கெட் இழந்து இப்போ வரைக்கும் நல்ல ரன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க. 3 ஃபீல்டர் வெளியே இருப்பாங்க. இந்த ஓவர் போட கார்த்தி லெஃப்டி டு லெஃப்டி பெரிய சுத்தலுக்கு போனாரு. டாட் பால் மாதிரி இருக்கு. கீப்பர் க்ளோஸ் போயிட்டாங்க. ஐயோ கிராண்டட் 1. அந்த பந்து க்ளோஸ் பண்ணாலே நமக்கு படபடன்னு வந்துருது. பந்தை எடுத்து விட்டு ஸ்லாட்டில் இருந்த பந்து. சான்ஸ் வார். அங்க ஃபீல்டர் ஒன் ஹேண்டடா பிடிச்சி விட்டுட்டாருங்க. எதுவுமே போகலன்னு நினைக்கிறேன். அவங்க டீம் மெம்பர்ஸ் தான் அங்கே இருக்காங்க. ஆனால் இங்கே லேட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 1 ரன் + 1 ரன் அவுட்டு. எப்போவுமே இது வந்து பிரசன்னாவோட ஐகானிக் போஸ்ன்னு சொல்லலாம். பார்த்திவீரன் போஸ். அடுத்த பேட்ஸ்மேன் பார்த்திபன்.
பெரிய சுத்தலுங்க. ஆனா பால் நல்லா மாறுது பால்ல இருந்து. இங்க இருந்து இந்த ரெண்டு நியூ பேட்ஸ்மேனும் நல்ல ரன்ஸ் எடுக்கணும். நல்ல டார்கெட்டை செட் பண்ண முடியும். பேக் ஃபுட் வந்தாரு, உடம்புல பட்டிருக்கு, ஈஸி சிங்கிள். இப்போ ஸ்ட்ரைக்ல நிவேதன். இதுவும் டாட் பால். சீக்கிரமான பந்து வீச்சு. 4 ஓவர் முடிவில் 38, 3 விக்கெட்ல இருந்து பிரசன்னா பவுலிங் எண்டில் அவருக்கான செகண்ட் ஓவர். டாப் எட்ஜ் சான்ஸ் ஃபார் கார்த்தி இருக்காருங்க. ஐயோ டிராப்பு, ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க அதுக்கடையில். நிவேதன் ஸ்ட்ரைக்ல பெரிய சுத்தல், வைட் அப்பில் எடுத்தாங்க, டாட் பால். ஒரு வாகன அடின்னு சொல்லலாம், ஹெலிகாப்டர் ஷாட்டு, நல்ல ஸ்டாப் அங்க, சிங்கிள். ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க ரெண்டு சைடும். டாட் பால் பேட்ல பட்டிருக்கு. ஸோ கீப்பர் குத்தி தான் பிடிச்சாரு, டாட் பால். அப் டு யாக்கிங் லென்த்துங்க. அதிகபட்சமாக 2 ரன் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன் நான்சேகர். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எடுக்கலாம். B4 லென்த்துங்க. 5 ஓவர் முடிவுக்கு 43, 4 விக்கெட் இருந்து. மத்தியானம் பிரியாணியை சாப்பிட்டுட்டு முட்டிக்காலில் கை வச்சு நிற்கிறாப்புல பிரசன்னா. ஃபைனல் ஓவர் கார்த்தி வந்திருக்காரு. 7 பிரியாமணிக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பிரசன்னா. ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு, ரீபால். ஷாட்டுங்க, குவாலிட்டியான ஹிட்டு. இப்போ நிவேதன் பேட்ல இருந்து கண்டிப்பா அன்ஸ்டாப்பபிள் 4 மாறுமானு பார்த்தா இங்க விக்கி வந்தாருங்க, பூந்தாரி கேப்ல. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 3 ரன். 4வது ரன்னுக்கான தேடலான்னு பார்த்தா நோ சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால் போயிடும், அடுத்த பந்து 3 அப்படின்னு சேர்த்து ஒரு பாலுக்கு 4 மாத்திருக்காரு. பாடி லைன்ல கண்டிப்பா ஒரு ரன் ஓடிடுவாங்க, அலோவ் பண்ணிட்டாங்க. அடுத்த பந்து பேட்ல கரெக்டான மீட் இல்லங்க. அற்புதமான ஒரு மட்டை வீச்சு. சின்ன கேப் கிடைச்சாலும் 2ஆவோ 3ஆவோ மாத்திக்கிட்டு இருக்காங்க நாடாக்காடு. அடுத்த பந்து நல்ல ஷாட்டுங்க, நல்ல டைமிங். நிவேதன் மாச்சு நீடட் 6 கொட்டகையில போய் விழுந்திருக்குங்க. பெரிய 6, நல்ல ஷாட்னு சொல்லலாம். கீப்பர் க்ளோஸ் போயிட்டாரு, பெரிய சுத்தலுக்கு போனாருங்க, டாட் பால். லாஸ்ட் பால் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து, டவுன் த விக்கெட் போனாரு. கீப்பர் கைவசம் பந்து, ஒரு அப்பீல் எடுத்தாங்க. எஸ், ரன் அவுட்டுங்க. லாஸ்ட் பால் ரன் அவுட்டோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம். நல்ல ரன்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க. நிவேதன் பேட்ல இருந்து ஒரு 6 ரன் இம்ப்ரெசிவ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 56, 6 ஓவர் முடிவுக்கு 57 டார்கெட் ஃபார் அறந்தாங்கி. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நல்ல பேட்டிலாக இருக்கும்னு நம்புவோம். ஏன்னா டாப் 2 டீம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராஜ்கமல் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்லையும், நான் ஸ்ட்ரைக்கில் விக்கி. முதல் பவர் பிளே ஓவர் போட விஜய் வந்திருக்காரு. இந்த டோர்னமெண்ட்லேயே முதல் பவுலராக மெய்டின் ஓவர் போட்டு வித் ஒரு விக்கெட்டோட இப்போ இருக்கிறாரு. ஓவர் தைக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பாடி லைனில் வந்தார், கிராண்டட் 1. அதே மாதிரி லாங் ஆஃபு, லாங் ஆன உள்ளே வச்சுருக்காங்க. பவுலரை ஒட்டி நேருக்கு நேராக 2 ஃபீல்டர் மேலே லெக் ஸ்டம்பில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு ஆளும், இங்கே ஒரு ஆளும். செகண்ட் ஒன் பிச் ஆஃப் த பால், எக்ஸ்ட்ரா பவுன்ஸு எடுத்தாங்க, ஒய்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் ஒய்டு, 1 வார்னிங் கொடுத்துருக்காங்க. ரீபால், பாடி அட்டாக்கு, டாட் பாலுங்க, கம்பேக்கிங் பால். பாடி லைனு சான்ஸ் பாரு, கேக்கிட்டாருங்க. பேட்ஸ்மேன் யாரில் இருந்திருக்காரு, இங்கே கேட்சை பிடிக்க சொன்னாங்க, விட்டுருந்தாலும் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் ரன் அவுட் மூலியமா ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாங்க. ப்ரெஷர் போடுறாங்க ஸ்டார்டிங்ல நாடாக்காடு. விக்கி வந்த உடனே பேக் டு பேக் 2 ஒய்டு, டவுன் த விக்கெட். சான்ஸ் வராங்க, ஃபீல்டர் கொஞ்சம் முன்ன குத்திருச்சு, 2 பிச்சில் பிடிச்சிட்டாரு, சிங்கிள். 1 ரன் பேட்ஸ்மேனா அழகர் இப்போ ஸ்ட்ரைக்ல. வாட் அ பவுலிங், ஸ்டெம்ப் மேலே ஏறி போச்சு, டாட் பால். லாஸ்ட் 1 இந்த ஓவரோட. நல்ல ஷாட்டுங்க, நல்ல கனெக்ஷன் இருந்துச்சு, ஃப்ளாட்டாகவும் போச்சு. 1 பவுன்ஸில் பவுண்டரி, மச் நீட்டட் 4. ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவில் 9 ரன், 1 விக்கெட் இழந்து தோனி மகிழ. இப்போ இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் சுதன் வந்திருக்காரு. லெஃப்ட் ஆம் அரௌண்ட் த கில். ஃபர்ஸ்ட் ஒன்
நல்லா திரும்பிச்சு சான்ஸ் ஃபார் லாங் ஆஃப்ல விண்டுக்கு எடுத்துட்டு போமா எஸ் கொட்டாய்க்குள்ள போய் விழுந்திருக்கு மாச்சி நீங்க 6 போன ஓவரோட கடைசி பந்து 4 தான் இந்த ஓவரோட முதல் பந்து 6 கீப்பர் அப் டு ஸ்டெம்ஸ் போயிருக்காரு பாடி அட்டாக்கு டாட் பால் தேர்ட் பால் ஸ்லாட்டில் இருந்த பந்து சரியான கனெக்ஷன்ல அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க அதிகபட்சமாக சிங்கிளாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எடுத்தாருன்னா எஸ் சிங்கிள் ஃபோர்த் ஒன் அழகர் ஸ்டேக்கில் ஸ்லாட்டில் இருந்த பந்து மிகப்பெரிய 6 பி காஸ்ட் 6 அழகர் பேட்ல இருந்து ஒரு 6 வந்துருச்சு நாலு பாலுக்கு 13 வந்துருச்சு லாஸ்ட் 2 மோர் இந்த தடவை லெக் ஸ்டம்ப்ல நல்ல கனெக்ஷன் மிடில் பண்ணாரு அந்த பெரிய மரம் அப்படின்னு சொல்லலாம் பேக் டு பேக் இங்க 2 6 அழகர் அண்ட் ஃபயர் அதே மாதிரி லெக் ஸ்டம்ப்லயும் நல்ல வின் இருக்கு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல நான் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேப்ல பிளேஸ் பண்ணாரு 1 பவுன்ஸ்ல நல்ல ஸ்டாப்புங்க அந்த ஃபீல்டர் 2 ரன் ஓட்டாங்க இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருக்கு 21 ரன் வந்திருக்கு அதுல 3 6 அடங்கும் 2 ஓவர் ஒரு விக்கெட் இழந்து திரும்ப மேட்ச்க்குள்ள வரணும்னா இந்த ஓவர் முக்கியமான ஓவரா இருக்க போது விஜய் சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு முதல் ஓவர் போட்டிருந்தாரு ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் ஏரி பால் ஸ்லாட்டில் இருந்த பந்து லாங் ஆஃப்ல விண்டிங்க அப்படியே எடுத்துட்டு போயிருச்சுங்க விக்கி பேட்ல இருந்து அனதர் 6 நல்ல பார்ட்னர்ஷிப்பா பில்ட் பண்ணிட்டாங்க அழகரும் விக்கியும் சேர்ந்து அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்ல 10வது 6 விக்கிக்கு பால் எஸ் ஒரு நெக் இருந்துச்சு பேட்ஸ்மேன் நடந்துட்டாருங்க அம்பையரை பார்க்கவே கிடையாது நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்காரு ஃபார்ச்சுனேட்டட் விக்கெட் தான் சொல்ல முடியும் இங்க இருந்து மொமெண்டத்தை அப்படியே மாத்துறாங்க நாடாக்காடு அடுத்த பேட்ஸ்மேன் வெங்கட் ஸ்லோயர் 1 ஃபுல் டாஸ் பால் இங்கேயே தொங்கிருச்சு ஆனா ஃபீல்டர் லேட்டா தான் ரியாக்ட் பண்ணாரு சிங்கிள் ஏறி போய் ஆடினாரு ஸ்டெம்ப் மேலே போயிருக்கு டாட் பால் அந்த டாட்டுக்கு அப்புறமா ஒரு ஒய்டு இந்த தடவை ஹாஃப் ஸ்டம்ப் ஒயில் எனக்கு உள்ள டாட் பால் ஃபுல் ஷாட்டு 1 பவுன்ஸ்ல வேதன் இருக்காரு சிங்கிள் 3 ஓவர் முடிவுக்கு 41 2 விக்கெட் ரிமைனிங் உள்ள 18 பாலுக்கு 11 தான் தேவை பேட்டிங் பவர் பிளே எடுத்துட்டாங்க பவுலிங் எண்டில் சதீஷ் வந்திருக்காரு வெளியே 3 ஃபீல்டர் அரௌண்ட் த கில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த பந்து இந்த ஷாட்டை அற்புதமான ஒரு அடி நேர்ல கிளியர் பண்ணிருக்காரு அனதர் 6 ஃபுல் ஷாட்டுக்கு போனாரு பெரிய கேப் அப்படிங்கிறப்போ 1 பவுன்ஸ்ல 4 இன்னும் 6 அடிக்கணும் போன பால்ல பின்னாடி ஒரு சிங்கிள் டவுன் த ட்ராக் போனாரு பேக் டு பேக் 2 வைடு போட்டிருக்காங்க 3 more to win சிக்கி ஷாட்டு அங்கே ஆளே கிடையாது உள்ளே வச்சிருந்தாங்க கண்டிப்பாக அது பவுண்டரி போயிடும் நினைக்கிறேன் விண்டுக்கே எடுத்துகிட்டு போயிருச்சு எஸ் 1 பவுன்ஸில் பவுண்டரி தோனி மகிழன் அறந்தாங்கி இந்த செமிஃபைனல் மேட்சை வின் பண்ணுறாங்க ஒரு மேசிவ் வின்னு சொல்லலாம் 2 ஓவரை மிச்சம் வச்சு வின் பண்ணிருக்காங்க முதல் டீமா ஃபைனலுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க ஸோ ஹார்ட் லக் நாடாக்காடு ஒரு நல்ல ஃபைட்டு அது மட்டும் இல்லாமல் 6 ஓவருக்கு 56ங்கிறப்ப நல்ல டார்கெட்டாக திகழ்ந்துச்சு இந்த கிரவுண்டில் பவுலர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்துருக்கணும் இந்த செமிஃபைனலோட மேன் ஆஃப் த மேட்ச் தெற்குன்றிய கவுன்சிலர் அண்ணன் அவர் தான் அந்த டிஷர்ட் கொடுக்குறாரு இப்போ அழகர் நல்ல இன்னிங்ஸு சேஸ் பண்ணுறதுக்கு வழிவகுத்திருக்காரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் டிஷர்ட்